மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீடுடைய இந்த மார்கழி மாதத்திலே ஸ்ரீ ஆண்டாளின் அருளிச் செயலான திருப்பாவையில் சங்கத்தமிழ் மாலையின் நறுமணத்தை முகர்வோம். இன்றைய தினம் திருப்பாவையின் 12வது பாசுரம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். எப்படி லக்ஷ்மண சுவாமி இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இலக்குவன் ராமசேவையே லட்சியமாக இருந்தாரோ, அதுபோல கிருஷ்ண சேவையே லட்சியமாக இருக்கக்கூடியவன் ஒரு கோபன், இந்த வீட்டு இடைப்பையன். அந்த பையனுடைய தோழியை இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுப்புகிறாள். அந்த வீட்டை முதல்ல பார்க்கிறாள். கனைத்து இளம் கற்றெருமை, இளம் கன்றுகளை உடைய எருமைகள்லாம் கனைக்கின்றன. ஏன் கனைக்கின்றனன்னா, பால் கறக்கிறதுக்கு இன்னும் ஆள் வரல, அதனால கனைக்கின்றன. ஒரு கால் அந்த முளைக்கடுப்பை தாங்கி கொண்டாலும் தாங்கிக்கலாம் அந்த பசுக்களுக்கு, ஆனால் தன்னுடைய கன்றுகளுக்கெல்லாம் பால் ஊட்டணுமே அப்படின்னு நினைத்து வருந்துகின்றன. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, கன்றுகளை நினைத்து இறக்கப்படுகின்றன. அது எப்படி இருக்குன்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி அப்படின்னு தெய்வம் எப்படி தன்னுடைய பக்தர்களை நினைத்து இறக்கப்படுமோ, அதுபோல இவன் வீட்டு எருமைகள்லாம் கன்றுகளை நினைத்து இறக்கப்படுகின்றன. கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர, அந்த கன்றுகளை நினைத்து நினைத்து பால் கறக்கவும் ஆள் வராம அந்த முளை வழியே அப்படியே பாலானது பொழிகிறது. ஒன்று கன்றுகள் சாப்பிட்டு வாய் வழியாக பால் வழியணும், இல்ல பால் கறந்து கை வழியாக பால் வழியணும். ரெண்டும் இல்லாமல் அந்த கன்றுகளை நினைத்து அந்த எருமைகளின் மடியின் வழியே பாலானது வழிந்து ஓடுகிறது. நினைத்து முளை வழியே நின்று பால் சோர, மேகம் கூட விட்டு விட்டுதான் மழை பொழியும். ஆனா இந்த எருமை மாடுகளின் மடியில இருந்து குழாயை திறந்தா எப்படி தண்ணீர் வருமோ, அது போல பாலானது பொழிகிறது. நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. அது எப்படி இருக்கு பார்த்தா, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள்லாம் தெய்வ விஷயமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு அர்த்தங்கள் அப்படியே கொட்டுவார்கள், அப்படியே மழை போல வர்ஷிப்பார்கள். அதுபோல இந்த எருமைகள்லாம் பாலை வர்ஷிக்கின்றன. கண்ணபிரான் அர்ஜுனன் கேட்காத போதே அவன் மேல விழுந்து கீதைங்கிற அமிர்தத்தை உபதேசம் பண்ணி பொழிந்தான். அதுபோல இந்த எருமைகள்லாம் பால் அப்படிங்கிற அமிர்தத்தை பொழிகின்றன. நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. உன்னுடைய தமையனுக்கு அந்த கண்ணனிடத்துல அப்படி ஒரு ஈடுபாடு. உன்னுடைய வீடுகள்ல இந்த எருமைகளுக்கு இருக்கக்கூடிய பாசம் கூட, எருமைகளுக்கெல்லாம் கன்றுகளிடம் இருக்கக்கூடிய பாசம் கூட உனக்கு எங்களிடத்துல இல்லையே தோழி. இப்படி நீ இன்னும் தூங்குறியே. உன்னுடைய தமையன் என்னன்னா கிருஷ்ண சேவையே லட்சியமா போயிட்டான், பால் கறக்காம போயிட்டான். நீ என்னன்னா தூக்கமே லட்சியமா இருக்க. எருமைகளுக்கு கன்றுகளிடம் உள்ள பாசம் கூட உனக்கு எங்களிடத்துல இல்லையே. நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். சரி, எனக்கு தான் பாசம் இல்ல, உங்களுக்கு தான் என் மேல ரொம்ப பாசமாச்சே, நீங்க உள்ள வர வேண்டியது தானே அப்படின்னு தோழி சொல்லுகிறாள். அப்போ எங்களுக்கும் ஆசைதான் உள்ள வரணும்னு. ஆனா உன்னுடைய வீடு முழுக்க ஒரே பால் சகதியா இருக்கு. மாடெல்லாம் அப்படியே பாலை பொழிந்து பொழிந்து பாலாறு மாதிரி ஓடுகிறது உன்னுடைய வீட்டில். அதுல எல்லாம் துகையுண்டு பால் சகதியும் சேருமா இருக்கு. காலை வைத்தாலே வழுக்கி விழுவோம், அந்த மாதிரி இருக்கு. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நீ எப்படி இருக்கன்னா நற்செல்வனுடைய தங்கை. உன்னுடைய அண்ணன் நற்செல்வன் அப்படின்னா என்னன்னா, செல்வத்துக்கு எது நன்மை அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண சேவைதான் நன்மை. அதுதான் நிலை நின்ற செல்வம். ஏன்னா லக்ஷ்மணர் என்ன பண்ணினார், வெறும் கையோட ஒரு மண்வெட்டியும் கூடையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நாடு நகரங்களை எல்லாம் விட்டு உறவினர்களை எல்லாம் விட்டு ராமர் பின்னாடி கிளம்பினார். அவரை ராமாயணம் என்ன சொன்னது? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு சொன்னது. வெறுங்கையா இருக்கிற ஒருத்தனை
லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவன் அப்படின்னு சொன்னது. கஜேந்திர ஆழ்வான்னு ஒரு யானை அது முதலை வாயில அகப்பட்டு உயிர் போற தருவாயில அலறியது. என்ன அலறியதுன்னா, கையில ஒரு தாமரை பூவை பறிச்சுட்டேன், அது வாடுறதுக்கு முன்பு இத பெருமாள் காலில் போட்டுட்டு உயிர் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு அலறித்து. அந்த யானையை புராணம் என்ன சொன்னது? சது நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னது. அந்த யானைக்கு ஸ்ரீமான்கிற பட்டம் கிடைச்சது. விபீஷணர் தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு, நாடு நகரங்களை எல்லாம் விட்டுட்டு, அவ்வளவையும் தியாகம் பண்ணி ராமரை தஞ்சமடைய ஓடோடி வந்தார். அவரை வால்மீகி பகவான் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீமான்கிற பெயரை இட்டு கொண்டாடினார். இப்படி வெறுங்கையோட இருக்கிறவர்கள்லாம் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றது எதனால? இவர்களுக்கெல்லாம் பகவானுடைய கைங்கரியம், தெய்வத்தினுடைய திருத்தொண்டுகள் கிடைத்தன. அதனால தானே இந்த பெயர் கிடைச்சது. அது உன்னுடைய தமையனுக்கும் கிடைச்சிருக்கே. அதனால உன்னுடைய தமையன் தான் நற்செல்வன், நல்ல செல்வத்தை உடையவன். மற்ற செல்வம் எல்லாம் அழியற செல்வம், தெய்வ திருப்பணிகள் தான் அழியாத செல்வம். அந்த செல்வத்தை உடையவன் நற்செல்வன். அவனுடைய தங்கை நீ, நற்செல்வன் தங்காய். அப்போ உன்னுடைய தமையன் எப்படி பால் கறக்கிறத விட்டுட்டு கண்ணன் பின்னாடி ஓடி போயிட்டானோ அப்படிதானே நீயும் இருப்ப. 2 பேரும் கடமையை செய்ய மறக்கிறீர்கள். அவன் பால் கறக்கிறத மறந்துட்டான், நீ எங்களோட வந்து பஜனை பண்றதை மறந்து விட்டாய். அதனால 2 பேரும் கடமையை மறந்தவர்கள் அப்படின்னு ஆயிட்டீர்கள். விபீஷணர் அப்படிங்கிறவர் ராமருக்கு கைங்கரியம் பண்ணினார். அவருடைய பெண்ணான திரிஜடை சீதைக்கு கைங்கரியம் பண்ணினாள். அதுபோல உன்னுடைய தமையன் கிருஷ்ணன் பின்னாடி போனா நீ எங்க பின்னாடி வரணுமா வேண்டாமா? நீ இப்படியா இருக்கிறது? இப்படி 2 பேரும் கடமையை மறக்கலாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாள். பொதுவா இங்க ஒரு விசாரம் செய்து கொள்கிறார்கள் பூர்வர்கள். கடமையை மறப்பது சரியா? கடவுள் கடவுள்னு சொல்லிக்கொண்டு கடமையை விடலாமா? கடமையை மறக்கலாமா அப்படின்னு கேட்டா, நாஸ்திக புத்தியினாலையும் சோம்பல்னாலையும் கடமையை மறந்தால் அது மாபெரும் தவறு. ஆனால் பகவானிடத்துல உள்ள அன்புனாலையும் சேவை புரியணுங்கிற மனப்பான்மையினாலையும் பிரிவாற்றாமையினாலையும் ஒரு கால் ஒருவன் தன் கடமையை மறந்தால் அது தவறன்று அப்படின்னு சொல்றார்கள். நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி. இப்பேற்பட்ட தமையனுடைய தங்கையே, உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா? எங்களுடைய தலையில மார்கழி பனி பெய்கிறது, பனி தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி, உன்னுடைய வாசல் தண்டியத்தை பிடித்து கொண்டு நிற்கிறோம். உள்ள வரலாம்னு பார்த்தா ஒரே பாலாரா ஓடுகிறது உன்னுடைய வீட்டில். எங்களுடைய மனதுல உன் மேல அன்பு வெள்ளம் பெருகி நிற்கிறது. அப்போ என்னன்னா, தலையில மார்கழி பனி கொட்டுறது, கால்ல பால் ஆறு ஓடுகிறது, எங்களுடைய மனதுல அன்பு வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இவ்வளவுக்கும் நடுவுல நாங்கள் தத்தளிக்கிறோம். இதை கண்டாவது நீ வெளியே புறப்பட்டு வரக்கூடாதா? பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி. இவ்வளவு சொல்லியும் இவள் வரமாட்டேங்கிறாளே. ஏன் தெரியுமா? இவளுக்கு கண்ணனோட பழகி பழகி ஒரு கடினத்தன்மை வந்து விட்டது. பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அப்படின்னு கண்ணனுக்கு பெயர். அந்த கண்ணனோட பழகி அந்த வாசனையினால இவளும் பெண்ணின் வருத்தமறியாதவள் அப்படின்னு ஆயிட்டாள். அதனால இவள் வீட்டுல என்ன பண்ணலாம்? ராம பஜனை பண்ணலாம். சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறார்கள். ராமர் என்ன பண்ணினார்? கோபத்தினால தென்னிலங்கை கோமான் ராவணனை அழித்தார். ராமருக்கு கூட கோபம் உண்டா? அவர் மகா பொறுமசாலியாச்சே. பொறுமையில் பூமாதேவிக்கு சமமானவர். க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னு சொல்லப்படுறாரே, அவருக்கு கூட கோபமா அப்படின்னு கேட்டா, தன் விஷயத்துல யாராவது அபச்சாரப்பட்டா ராமருக்கு கோபமே வராது, மன்னித்து விடுவார். ஆனால் தன் அடியார்கள் விஷயத்துல யாராவது தப்பு பண்ணினா மன்னிக்கவே மாட்டார், மகா கோபம் வந்துரும். அப்படி என்ன தப்பு பண்ணினான் ராவணன்? தண்டகாரண்ய ரிஷிகள், அவர்களை அந்த ரிஷிகளில் பல பேரை கொன்றே போட்டான். பல பேரை அங்கஹீனமாக ஆக்கிட்டான். சில பேரை மூக்க பிடுங்கி கொண்டு போவான், சில பேரை காதை பறித்து கொண்டு போவான், கண்ணை குருடாக்குவான், கையை வெட்டுவான். தண்டகாரண்யவாசிகளான முனிவர்களை எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்தினான் ராவணன். அதற்கும் மேல ஜடாயுவை சிறகை வெட்டி கொன்றான். சீதையை கடத்தி கொண்டு போனான். ஹனுமார் வாளில் நெருப்பு வைத்தான். மேலும் விபீஷணரை எட்டி உதைத்து நாடு கடத்தி விட்டான். நாட்டை விட்டே வெளியே போ என்று தள்ளிவிட்டான். இப்படி அநியாயங்களை செய்த அந்த இலங்கை கோமான், இலங்கைக்கே நான் அரசன் அப்படின்னு அபிமானத்தோடு இருந்தான். தென்னிலங்கை கோமானை செற்ற அந்த ராவணனை ஒரு வில்ல போட்டு ராமர் வதம் பண்ணல. முதல்ல அவனுடைய படையை அழித்தார், அப்புறம் பிள்ளை குட்டிகளை அழித்தார்,
அப்புறம் தேரை சாய்த்தார். அதற்கு பிறகு அவனுடைய வில்லை முறித்தார், அவனுடைய அபிமானத்தை அழித்தார், அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்தார். இப்படி ஒன்றொன்றாக செய்து கடைசியில் ராவண வதத்தை செய்து விட்டார். தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியான் அவர்தான் நம்முடைய மனதுக்கு இனியவர். ஏன் அப்படின்னால் பெண்களை படுகொலை அடைப்பவன் கண்ணன். பெண்களை பாடா படுத்துறான். ஆனால் ராமர் ஒரு பெண்ணுக்காக படாத பாடுபட்டார். அவர்தான் தென்றலும் திங்களும் சந்தனமும் போல நம்முடைய மனத்துக்கு இனியவர். நாங்கள் உன் வீட்டு வாசல்ல வந்து கிருஷ்ணகானமா பாடுறோம், இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க கூடிய ராமகானத்தை அல்லவா செய்கிறோம். மேலும் பெற்ற வயிற்றுக்கு பழி சேர்க்கும் கண்ணனையா பாடுறோம், பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டும் ராமரை அல்லவா பாடுறோம். தன்னுடைய காரியத்தை சாதித்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி புரிந்ததாக காட்டிக்கொள்வான் கண்ணன். அவனையா நாங்க பாடுறோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அதை தன் பாக்கியம்னு நினைப்பவர் ராமர். அவரை அல்லவா பாடுறோம். மனத்துக்கினியானை தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அவரை பாடும்போது எங்களுக்காக இல்லாட்டாலும் உன்னுடைய நன்மையை யோசித்து பார்த்து நீ வாயை திறக்க வேண்டும், நீயும் பாட வேண்டும். வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். எங்க கஷ்டத்தை பார்த்து எழுந்திரு காட்டாலும் உன் பாக்கியத்தை நினைத்து பார்த்து எழுந்திரு. இதென்ன பேருறக்கம். பெருமாள் எழுந்திருந்தா உலகத்தை காப்பாத்தணும்னு எழுந்திருப்பார். மனிதர்கள்லாம் எழுந்திருந்தா இன்னைக்கு நம்ம வேலை வெட்டிய பார்க்கணும்னு எழுந்திருப்பார்கள். இது ரெண்டுத்துலயும் சேராத இருக்கே உன்னுடைய உறக்கம். இதென்ன பேருறக்கம். நீ என்ன இப்படி தூங்குற? இதென்ன பேருறக்கம். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நாங்கள் இந்த பாடுபடுறதை அவ்வளவு வீட்டில் உள்ளவர்களும் பார்த்து விட்டார்கள், அவ்வளவு வீட்டு பெண்மணிகளும் பார்த்து விட்டார்கள். இதுவா உனக்கு அழகு? உன்னுடைய ஆசை தீர்ந்ததா? இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் எழுந்திருந்து வா, அது நிறைவேறி விட்டது என்று ஆண்டாள் இந்த தோழியை அழைக்க அவளும் இவர்களோடு சேர்ந்து கொண்டாள். நாமும் ஆண்டாளோடு சேர்ந்து திருப்பாவை பிரபந்தத்தில் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.